தக்காளி சட்னி ரெடி ஆயிருச்சு. வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். ரொம்ப ரொம்ப சூப்பராக டேஸ்ட்டாக இட்லி தோசைக்கெல்லாம் ரொம்ப நல்லாயிருக்கும். ரொம்ப பொருள் தேவையில்லை, கொஞ்சம் பொருளையே எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க. அஸ்ஸலாமு அலைக்கும். கதிஜாவின் உலகத்திற்கு உங்களை வரவேற்கிறேன். இன்றைக்கி நம்ம என்ன செய்ய போகிறோன்னா தக்காளி சட்னி தான். தக்காளி சட்னி எங்கள் அம்மா செய்கிற மாடல். எங்கள் அம்மா நிறையா வகையில் செய்வாங்க தக்காளி சட்னி. அதில் இது ஒரு வகை. இது எப்படி செய்கிறதுனா ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க போகிறோம். நம்ம ஒரு 15 நாளைக்கு ஸ்டோரேஜ் பண்ணி வைக்கிறனால இந்த தக்காளி சட்னிக்கு ரொம்ப பொருள்லாம் எதுவுமே போட தேவையில்லை. வெறும் தக்காளி, இப்போ தக்காளி 1/2 கிலோ எடுத்திருக்கோம். அப்புறம் வெங்காயம் 1/2 கிலோ எடுத்திருக்கோம். பூண்டு 50 கிராம் எடுத்திருக்கோம். மிளகாய் ஒரு 25 மிளகாய் எடுத்திருக்கோம். உங்களுக்கு காரத்துக்கு தக்கன போட்டுக்கோங்க. இந்த 4 பொருள் தான். இந்த 4 பொருள் வச்சு தான் நம்ம தக்காளி சட்னி ஸ்டோரேஜ் பண்ணி வைக்க போகிறோம். இது அம்மா நான் சின்ன வயசுலேருந்து எங்கள் அம்மா அரைச்சிட்ருக்காங்க. ஆனால் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். இது நம்ம வெளியில் வச்சாலும் ஓரளவுக்கு ஒரு 3-4 நாள் வச்சுக்கலாம். ஃப்ரிட்ஜில் வச்சா நம்ம 15 நாள் வச்சுக்கலாம். இதுக்கு நம்ம வேறு எந்த பொருளும் போட போகிறதில்ல. இந்த 4 பொருள் தான். இந்த 4 பொருளை மட்டும் வச்சு நம்ம தக்காளி சட்னி செய்ய போகிறோம். வாங்க இதை எப்படி செய்கிறதுன்னு பார்ப்போம். இப்போது நம்ம நல்லெண்ணெய் ஊற்றிக்கிறோம். தக்காளி சட்னிக்கு நல்லெண்ணெய் ஊற்றி மிளகாயை போட்டு நல்லா வாசம் வர வர வறுத்துக்கணும். அப்போ தான் அந்த சட்னிக்கே நல்ல டேஸ்ட்டாக இருக்கும். நம்ம எந்த அளவுக்கு வறுக்கிறோமோ அந்தளவுக்கு டேஸ்ட்டு கிடைக்கும். ரொம்ப காரமாகவும் தெரியாது. உங்களுக்கு எவ்வளோ காரம் தேவையோ அந்தளவுக்கு போட்டுக்கோங்க. இப்போ மிளகாயை போட்டு அதில் வறுக்க போகிறோம். இப்போது அந்த மிளகாய் நம்ம நல்லா வறுத்தாச்சு. இந்த அளவுக்கு நல்லா வறுத்துடணும். சிம்மில் வச்சே வருங்க, பெருசாக வச்சு வறுக்காதீங்க. அப்புறம் என்ன பண்ணணும், பூண்டு போட போகிறோமா? இப்போ பூண்டை போட்டுருவோம். பூண்டை போட்டு அதையும் நல்லா வறுத்துக்கலாம். இப்போ பூண்டு நல்லா கொஞ்சம் நல்லா பொன்னிறமாக அப்படி நல்லா வறுத்துட்டோம். இந்த அளவுக்கு வறுத்துட்டா போதும், நம்ம எடுத்துடலாம். அடுத்து இன்னும் கொஞ்சம் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். நம்ம எவ்வளோக்கு எவ்வளோ எண்ணெயில் வதக்குறோமோ அவ்வளோக்கு எவ்வளோ நமக்கு ரொம்ப நாள் வரும். இந்த சட்னி நம்ம வேலைக்கு போகிற பெண்கள் வீட்டில் அவசரமாக தேவைப்படுது அப்படின்னா இதை செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு டக்குன்னு ஒரு தோசையோ இட்லியோ எதை சுட்டாலும் இது நம்ம தொட்டு சாப்பிட்டுட்டு இது பண்ணிடலாம். நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும். வீட்டில் எப்போதுமே ரெடியாக இருக்கும். நம்ம சாயந்தரத்தில் ஃப்ரீயாக இருக்கிற நேரத்தில் இந்த மாதிரி சட்னி செஞ்சு வச்சுக்கிட்டோன்னா நமக்கு ஒரு 10-15 நாள் வரும். அவசர தேவைக்கு இது நல்லா உதவும் இந்த சட்னி. வெங்காயத்தை போட்டு வெங்காயத்தையும் நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். வதங்கட்டும். இப்போது வெங்காயம் நல்லா வதங்கிருச்சு. இப்போது இதை நம்ம எடுத்துருவோம். இந்த அளவுக்கு நல்லா வதக்கிடணும். எந்த அளவுக்கு நம்ம வதக்குறோமோ அந்தளவுக்கு தக்காளி சட்னி டேஸ்ட்டாக இருக்கும். இப்போது தக்காளி வதக்க போகிறோம். மறுபடியும் எண்ணெய் ஊற்றிக்கிறோம். தக்காளியை போட்டு நல்லா மசிய வதக்கணும். அதாவது ஒரு தக்காளி அப்படி 4 நாளாக நறுக்கிடுங்க. அது தெரியும் எல்லாருக்கும். இந்த இடத்த நடுவில் வரும்ல, தக்காளிக்கு நடுவில், அதை நறுக்கி கீழே போட்டுருங்க. அதோடு நறுக்காதீங்க. இந்த தக்காளி நல்லா வதங்கவும் அதுக்கப்புறம் பார்க்கணும். இப்போது தக்காளி நல்லா வதங்கிருச்சு பாருங்கள். மசிய எந்த அளவுக்கு வதங்கியிருக்குன்னு பாருங்கள். இந்த அளவுக்கு நல்ல மசிய வதங்கிடணும். இப்போ என்ன பண்ண போகிறோன்னா இதை அப்படியே நம்ம ஆற வச்சிட போகிறோம். ஆற வச்சு அரைச்சிட்டு தாளிக்கிறத அப்புறம் பார்க்கலாம். இப்போது நம்ம தக்காளி சட்னி அரைச்சி வச்சாச்சு.
அதை வதக்கி ஆற வச்சிட்டோம். ஆற வச்சு அரைச்சாச்சு. இப்போ தாளிக்க போகிறோம். அதுக்கு கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறோம். ஏன்னா ஏற்கனவே வதக்கெல்லாம் நிறைய எண்ணெய் ஊற்றியாச்சு. அதனால் இப்போ கொஞ்சமாக எண்ணெய் ஊற்றிக்கிறேன். தாளிக்கிறதுக்கு கடுகு மட்டும்தான் போடணும், வேறு எதுவும் போடக்கூடாது. ஏன்னா இது நம்ம ஸ்டோர் பண்ணி வைக்கிறனால நான் கடுகு மட்டும் போடுறேன். இப்போ நம்ம இன்றைக்கி மட்டும் யூஸ் பண்ணிக்க போகிறோம் அப்படின்னா உளுந்தம்பருப்பு, கருவேப்பிலை எல்லாம் போட்டுக்கலாம். இது ஸ்டோர் பண்ணி வச்சுக்கிறனால நம்ம அதெல்லாம் சேர்க்க வேணாம். இது மட்டும் போட்டால் போதும். வெறும் கடுகு மட்டும் போட்டால் போதும். கடுகு பொரிஞ்சதும் நம்ம அதை நல்லா பொரிஞ்சிருச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கிறத இதில் தூக்கி ஊற்றிடுவோம். ஏற்கனவே நம்ம அரைச்சது இருக்குது. நம்ம மிக்ஸி கழுவுன தண்ணி கொஞ்சம் ஊற்றிருக்கேன். இப்போது இந்த அரைச்சி வச்ச இந்த தண்ணி கொஞ்சம் ஊற்றுவோம். இது நம்ம நல்லா கொதிக்க விட போகிறோம். கொதிக்க விட்டால் நல்லா திக்காயிரும் சட்னி. ரொம்ப கொதிக்க விடணும் அவசியம் இல்லை. பாருங்கள், ஒரு 2 நிமிஷம் 3 நிமிஷம், அதாவது ஒரு 4-5 கொதிச்சா போதும். ஏன்னா நம்ம அரைச்சிருக்கிறனால இதையும் கொஞ்சம் நம்ம வதக்கணும். ஸ்டோர் பண்ணுறனால நம்ம இதை வதக்கி வச்சாதான் உங்களுக்கு சட்னி நமக்கு ரொம்ப நாளைக்கு வரும். அதனால் இதை நம்ம நல்லா இதையும் கொஞ்சம் நல்லா கொதிக்க விட்டு வதக்குவோம். இப்போ நம்ம அரைக்கையிலே நமக்கு இதுக்கு தேவையான உப்பெல்லாம் போட்டாச்சு. இது நல்லா நெய்ஸாக அரைச்சாச்சு. ஒரு 5 நிமிஷம் கொதிக்க வச்சா போதும். இது நல்லா கொதிக்கட்டும். இப்போ 5 நிமிஷம் நல்லா கொதிச்சிருச்சு. போதும் இந்த அளவுக்கு இது பண்ண. இது இப்போ நம்ம என்ன பண்ணிடலாம், ஆஃப் பண்ணிடுவோம். ஆஃப் பண்ணிவிட்டு ஆற வச்சுட்டு நம்ம என்ன பண்ணிடலாம், கண்ணாடி பாட்டிலில் இல்லை பவுல்ஸு ஏதாவதுலேயே போட்டு மூடி ஃப்ரிட்ஜில் வச்சிட்டோன்னா நம்ம 10 நாள் 15 நாள் கூட நல்லா வச்சு யூஸ் பண்ணிக்கலாம். ஒன்றுமே ஆகாது, கெட்டு போகாது. இது இட்லி தோசைக்கெலாம் ரொம்ப ரொம்ப சூப்பராக இருக்கும். அப்புறம் இது சின்ன வெங்காயத்தில் இதே மாதிரி செய்யலாம். பெரிய வெங்காயத்தில் தான் செய்யணும் இல்லை. நம்ம இன்றைக்கி செஞ்சது பெரிய வெங்காயம். சின்ன வெங்காயத்தில் செஞ்சாலும் ரொம்ப டேஸ்ட்டாக இருக்கும். நான் இப்போ இதை அடைச்சிடுறேன். அவ்வளோதான். இது நல்லா ஆறட்டும். அதுக்கப்புறம் நம்ம எடுத்து ஃப்ரிட்ஜில் ஸ்டோர் பண்ணிக்கலாம். தக்காளி சட்னி ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இந்த மாதிரி செஞ்சு ஸ்டோர் பண்ணி வச்சுக்கோங்க. நல்ல யூஸ் ஆகும் உங்களுக்கும்.